சொல்லி பிசாசின் தலையை நசுக்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவனோ வேற ஒரு காரியத்தை செய்து ஒரு ஓட்டத்தை கட்ட நியமித்தார். Thank you Lord. இந்த ஆராதனை நேரத்திலே, காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தரை பாடவும், கர்த்தரை தொழுது கொள்ளவும், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தி இந்த நேரத்தை ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிற தெய்வமே, தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் எல்லாரையும் ஆளுகை செய்வீராக. இந்த ஆராதனையிலே பாடப்பட போகிற பாடல்கள், துதி, ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிப்பீராக. கர்த்தாவே, எல்லாருடைய ஆவியும் உற்சாகப்படுத்தப்படட்டும், இருதயங்கள் உற்சாகப்படுத்தப்படட்டும். கர்த்தாவே, மனப்பூர்வமாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க, மனப்பூர்வமாய் நாங்கள் உம்மை துதிக்க ஆண்டவர் எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம், உள்ளத்தை திறந்து கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்தும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். Thank you Lord. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி. ஆமென். இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஹல்லேலூயா. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம். தேங்க் யூ லார்ட். ராஜா என் பரிகாரி. விசுவாசத்தோடு சொல்லுவோம். ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எந்த நோய்கள் யாவையுமே சுமந்து ஷபரகதுலரபா, நோய்கள் யாவையுமே ஹல்லேலூயா. சுமந்து Thank you Lord. இயேசு என் பரிகாரி, Glory. இயேசு என் பரிகாரி. எல்லாரும் பாடுவோம். என் ஜீவிய நாட்கள் ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா பரிகாரி. வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம். ஹல்லேலூயா. எந்த மருந்து,
காயங்கள் எந்த ஔஷதம், இயேசு ரத்தம் பிசின் தைலமே, என்னை நித்தம் சுகமாக்குமே. பாடுவோம், இயேசு ரத்தம் நித்தம் சுகமாக்குமே. ஆமென் ஆமென். இயேசு என் பரிகா ஷபமரகதுலரபா. இயேசு என் பரிகாரி. Thank you Lord. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பலவீனம் நீக்குகிறார், பலவானாய் மாற்றுகிறார். பலவீனம் நீக்குகிறார், yes Lord, மாற்றுகிறார். கழுகுக்கு சமானமான வாழ வயதாக மாற்றுகிறார். கழுகுக்கு சமானமான வாழ வயதாக மாற்றுகிறார். இயேசு என் பரிகாரியே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் மருத்துவரே, எங்கள் வைத்தியரே, thank you Lord, thank you Lord. ஓ இன்ப ராஜா, இன்ப ராஜா, எங்கள் ராஜா நீர் ஆண்டவரே, எங்கள் பரிகாரியே. ஹல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஒவ்வொரு வீட்லையும், ஒவ்வொரு வீடுகளையும் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். Yes Holy Spirit, yes Holy Spirit. உம்முடைய ஆசீர்வாதங்கள், உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்கிறோம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார். வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். ஹல்லேலூயா. வியாதிகளை விலக்கிடுவார். ஷபரகதலரபாலை ரிமமலரே தரமலோ. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம். Glory to Jesus, glory, glory, glory Lord. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம். சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. ராஜா ராஜா பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் இன்ப ராஜா என் பரிகாரி. ஹல்லேலூயா. நம்ம மருத்துவர்கள் ஒரு நாள் 2 நாள் நம்மளை பார்க்கலாம். ஆனா அந்த மருத்துவர், வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவன், பரிகாரியாகிய தேவன், ஜீவ காலமெல்லாம் அவரே நமக்கு மருத்துவராக இருப்பார். அவரே நமக்கு பரிகாரியாக இருப்பார். அவரே குணமாக்கும் தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டில் இருக்கிற நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க சாப்பிட்ற, நீங்க குடிக்கிற தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் அந்த அப்பத்தின் மேல, உங்களுடைய வீட்டின் மேல, உங்க கிச்சன் மேல, உங்க ஸ்டவ் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. விசுவாசிங்க. அதனால உங்களுக்கு
உங்க வாழ்நாளை பூரணமாக்குவார். பூரண வயதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தீர்க்காயுசை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணப்போ, நான் உனக்கு சந்ததியை தருவேன், உன் சந்ததிக்கு தேசத்தை தருவேன், அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம், இப்படி பல காரியங்களை சொல்றாரு. சொன்னவர் அதுல தீர்க்காயுசையும் சேர்த்து சொல்றாரு. ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது, நீ உன்னுடைய முதிர் வயதில் உன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்படுவான்னு சொல்றார். முதிர் வயது வரை கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். பாருங்க, கர்த்தர் அதுல கூட கவனமா இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள் முதிர் வயது வரை தீர்க்காயுசாய் வாழ வேண்டும், அதுவரை அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் கர்த்தர் அருமையானவர்களே உண்மை உள்ளவராக இருக்கிறார், வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். பாடலாமா எல்லாரும் மறுபடி உற்சாகத்தோடு? அப்பத்தையும் தண்ணீரையும், அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, அனுதினமும் அனுதினமும். எஸ் லார்ட். வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா. ஹல்லேலூயா. என் ஜீவிய நாட்களெல்லாம் பாடுவோம் எல்லாரும். இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய. ஆமென் 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 ஆமென். இன்ப ராஜா என் பரிகாரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிகாரியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மருத்துவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை குணமாக்குகிறவரே, சுகமாக்குகிறவரே, தீர்க்காயுசை எங்களுக்கு கொடுக்கிறவரே, நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்குகிறவரே. ஓ, we love you Jesus, we love you, we glorify your name, O Lord. Thank you Holy Spirit, thank you Lord, thank you. ஹல்லேலூயா. இன்னொரு முறை பாடுவோமா? அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பாடுவோம் எல்லாரும். அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார். வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். ஹல்லேலூயா. வியாதிகளை வாழ்நாளை பூரணமாக்குவார். வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் ஆமென் ஆமென் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் சபமரமோ சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
ஹalleluya 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 எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஹalleluya இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே நீரே ஹalleluya ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஹalleluya hallelujah yes Lord hallelujah 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 எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே எங்கள் சார்பாக மரித்து உயிர் தெழுந்தவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 உம்முடைய இரத்தத்தை நாங்கள் நினைக்கிறோம் உம்முடைய கல்வாரியை நாங்கள் நினைக்கிறோம் ஓ உம்முடைய அன்பு மகா பெரியது எங்கள் மேல் நிர்வகித்த அந்த தயவை நாங்கள் நினைக்கிறோம் அந்த தயவு உம்முடைய ஃபேவர் எங்கள் மேல் நிர்வகித்திருக்கிற அந்த தயவுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் உயர்த்துகிறோம் ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 நீர் செய்த நன்மைக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஹalleluya ஹalleluya எல்லாரும் சேர்ந்து பாடும் ஒருவேளை தெரியாவிட்டால் கற்றுக்கொள்ளலாம் என்னோடு கூட சேர்ந்து இயேசுவே உம்முடைய மாசில்லாத இரத்தம் எங்களுக்காக சிந்தினீர் ஐயா கோர பாடுகள் எல்லாவற்றையும் சகித்தீர் அத்தனையும் எங்களுக்காக எனக்காக தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே கோர பாடுகள் யாவும் சகித்தீ அத்தனையும் எனக்காகவோ இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே கோர பாடுகள் யாவும் சகித்தீ அத்தனையும் எனக்காகவோ பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா தேவதூதரிலும் மகிப என்னை மாற்றின அன்பை துதிப்பே தேவதூதரிலும் மகிப என்னை
என்னை மாற்றின அன்பை துதிப்பே, என்மேல் பாராட்டின உமதன்பு கீடா என்ன நான் செய்திடுவே. ரட்சிப்பின் பாத்திரம் கையிலேந்தி உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. என்மேல் பாராட்டின உமதன்பு கீடா என்ன நான் செய்திடுவே. ரட்சிப்பின் பாத்திரம் கையிலேந்தி உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. எந்தன் பாவங்கள் பாரசுமை போ தாங்க கூடாத பாரமே. மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளி நீ. எந்தன் பாவங்கள் பாரசுமை போ தாங்க கூடாத பாரமே. மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளி நீ. மா பாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமை யாமா. பாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமை யா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றிய அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபன் என்னை மாற்றிய அன்பை துதிப்பே. எந்தன் பாதங்கள் சறுக்கிடும் போது வலக்கரத்தாலே தாங்குகின்றீ. மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகின்றீ. எந்தன் பாதங்கள் சறுக்கிடும் போது வலக்கரத்தாலே தாங்குகின். எஸ் லார்ட். மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகின்றீர். ஆமென் ஆமென். மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமை யாமா. பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றிய அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபன் சபமரபோ அன்பை துதிப்பே. என்மேல் பாராட்டின உமதன்பு கீடா என்ன நான் செய்திடுவே. ரட்சிப்பின் பாத்திரம் கையிலேந்தி உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். சொல்லுவீங்களா என்னோட? என்மேல் பாராட்டின உமதன்பு கீடா என்ன நான் செய்திடுவேன். ரட்சிப்பின் பாத்திரம் பின் பாத்திரம் கையிலேந்தி உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். மா பாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மா
மாத்திரமையா, பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையாம். தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றிய அன்பை துதிப்பே. ஆமென் ஆமென். தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றிய அன்பை துதிப்பே. இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. போற பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவோ. இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காக. அத்தனை பாடுகளையும் தன்மேலே அவர் சகித்துக் கொண்டார். அந்த சகித்துக் கொண்ட கிறிஸ்து யாருக்காக சகித்துக் கொண்டார்? பாடிக்கொண்டிருக்கிற உங்களுக்காக, எனக்காக. என் பிள்ளை, என் சாயல்ல படைக்கப்பட்ட பிள்ளை. இந்த பிள்ளையினுடைய பாடுகள்ல இருந்து இது வெளியே வரணும்னா நான் பாடுபடணும். இந்த பிள்ளைக்கு பிசாசு கொடுக்கிற எல்லா உபத்திரவங்கள் இருந்தும் வெளியே வரணும்னா நான் பாடுபட வேண்டும். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார், சகித்துக் கொண்டார். அது பாடுகள் அல்ல, அது கோர பாடுகள். ஒரு மனிதனால் தாங்க முடியாத பாடுகள். அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், சகித்துக் கொண்டார். அதனால் நீங்க பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பாடுபட்டார். Thank you Holy Spirit, thank you, thank you Lord, thank you Jesus. இந்த பாடுகளை நினைச்சு போற பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவோ. போற பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவோ. பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றிய அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. என்மேல் பாராட்டின உமதன்பு கீடா என்ன நான் செய்திடுவே. ரட்சிப்பின் பாத்திரம் கையிலேந்தி உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. என்மேல் பாராட்டின உமதன்பு கீடா என்ன நான் செய்திடுவே. ரட்சிப்பின் பாத்திரம் கையிலேந்தி உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. என்னை நினைச்சீரே ஆண்டவரே, என்னை நினைத்தீரே எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றிய அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றிய அன்பை துதிப்பே. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள்
அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள். சொல்லுவோம், அப்பனே உமக்கு தந்தே. இன்னொரு முறை ஆராதனை, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள், அப்பனே உமக்கு தந்தே. எல்லாருடைய நாவுகளும் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள், அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கடைசியா ஒரு முறை ஆராதனை 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 ஆராதனை. எஸ் லார்ட், ஆராதனை. சமமரமரோ இயேசுராஜனுக்கே. எல்லாரும் ஆவியான we love you Jesus. அன்பரே சுரா சபமரகதலரபோ ஆவியான தேவனுக்கே. ஹalleluya. அன்பரே சுரா ராஜனுக்கே. thank you for your presence. ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உமக்கே சகல ஆராதனை, துதி, கனம் எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களையே உமக்கு தருகிறோம் ஐயா. எங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you Jesus. Hallelujah. ஆண்டவருக்கு நம்மையே கொடுப்பது, நம்மையே அர்ப்பணிப்பது, அது அவருக்கு ரொம்ப, அதுதான் எதிர்பார்க்கிறார். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக அர்ப்பணியுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆராதனை என்பது அதுதான். ஆராதனை என்பது அர்ப்பணிப்போடு முடியணும். நம்மையே அர்ப்பணித்து கர்த்தருக்கு, அதான் ஆராதனை. தட் இஸ் வர்ஷிப், தட் இஸ் வர்ஷிப். இந்த நேரத்தில் நாம் கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகள், தசமபாகங்களை கர்த்தருக்கு செலுத்தலாம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் மறுபடியுமாக உமக்கு கொடுக்கிற ஆண்டவரே உள்ளத்தையும் திராணியையும் பலத்தையும் நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். பல மடங்காய் உம்முடைய பிள்ளைகளுக்கு பெருக்கி நீர் தருவீராக. குறைவுகள் நிறைவாகட்டும் கர்த்தாவே. மகிமையான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும், பொருளாதாரத்தில் நடக்கட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தகப்பனே, ஆசீர்வதிப்பேன் நீங்கள் வாக்கு பண்ணிட்டீங்க. அந்த வார்த்தையின்படி நீ செய்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் வாலிபர்களுக்கும் டீன்ஸுக்கும் கூட்டம் நடந்தது. அநேகர் கலந்து கொண்டீர்கள்.
வாலிப பிள்ளைகள், டீன்ஸ் பிள்ளைகள். போன வாரம் அறிவித்ததன்படி ஒவ்வொரு வாரமும் மாலை 6 மணிக்கு அந்த வாலிபர் கூடுகை நடைபெறும். இன்று மாலையும் அந்த வாலிபர் கூடுகை நடைபெற இருக்கிறது. உங்களுக்கு அதற்கான லிங்க் உங்களுக்கு உங்கள் கையில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், தங்கச்சிமார், டீன்ஸ் பிள்ளைகள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. வாலிபர்கள் மத்தியில், சிறு பிள்ளைகள் மத்தியில் தான் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் இந்த நாட்களில் கொடுக்க விரும்புகிறார். அதனால் நம்ம பிள்ளைகளை அந்த எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்கிறது. தேவன் நம்முடைய தேசத்துக்கு கொடுக்கிற எழுப்புதலை எதிர்பார்த்து அந்த எழுப்புதலுக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஸோ இன்றைக்கும் அது நடைபெறுகிறது. எல்லா வாலிப பிள்ளைகளும் அந்த கூகுள் மீட்டில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் போன ஞாயிற்றுக்கிழமை நான் அறிவித்தது போல் வருகிற வெள்ளிக்கிழமை ஒரு எழுப்புதலுக்கான ஒரு ஜெபம், ரிவைவல் ப்ரேயர், வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு நடைபெறும். இரவு 10 மணி, அதாவது எல்லோரும் வேலைக்கு அங்கங்கே போயிட்டு வந்து எல்லோரும் இணைந்து கொள்ள வேண்டும். இந்த ரிவைவல் ப்ரேயரில் எல்லோரும் இணையும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மேக்ஸிமம் 1 மணி நேரம் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் நான் யோசித்துருக்கிறேன். அது தாண்டி போனால் 1 மணி நேரம், அதுக்கு மேலே அது நடத்த மாட்டோம். ஆகவே வெள்ளிக்கிழமைகள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 10 மணிக்கு அந்த எழுப்புதல் ப்ரேயர் வித் மெடிடேஷன் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஜெபத்திலே எல்லாரும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கூகுள் மீட்டில் தான், கூகுள் மீட் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்டு எல்லாரும் ஃபோனில் ஏற்றிக்கொள்ளுங்கள். எழுப்புதல் தாகம் உள்ளவர்கள், எழுப்புதல் வாஞ்சியுள்ளவர்கள், எழுப்புதலிலே பங்கு பெற விரும்புகிறவர்கள், தேவன் கொடுக்கிற எழுப்புதலிலே நானும் பங்கு பெறணும், நானும் அந்த எழுப்புதலுக்குள்ளே நானும் வரணும்னு உண்மையாக வாஞ்சிக்கிற எல்லாரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பல காரியங்களை பேச போகிறார். பல காரியங்களை நம்மோடு கூட அவருடைய இருதயத்தின் பாரத்தை நம்மோடு கூட பேச போகிறார். அது மாத்திரமல்ல, நம்மை ஜெபிக்க வைக்க போகிறார். அதற்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு ஆசை, ஒவ்வொரு நாளும் காலையில் வாலிப தம்பிமாரும் தங்கச்சிமாரெலாம் ஜெபிக்கிறது மாதிரி சபையில் இருக்கிற எல்லாரும் ஜெபிக்கணும், எல்லாரும் ஜெபிக்க வைக்கணும், எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை குறித்து சீக்கிரமாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆயத்தமாருங்கள். காலை நேரத்தில் எல்லாரும் அதிகாலையில் கொஞ்ச நேரம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது நாம் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் காலையில். அதுவும் இந்த மாதிரி வீடுகளில் இருந்து கொண்டே இந்த கூகுள் மீட்டில் அல்லது கான்ஃபரன்ஸ் காலில் எப்படியாவது நாம் ஜெபிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதை குறித்தும் சீக்கிரமாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே அதிகமாய் காத்திருக்கும் பொழுது, இந்த கல்வாரியில் அவர் செய்து முடித்ததை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, அவர் முடித்ததை நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக, அதுக்கு தான் இதெல்லாம் நடத்துகிறோம். அவர் செஞ்சு முடித்ததை, அவர் நமக்கு கொடுத்ததை நம்ம we are going to inherit it, நாம் அதை எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆகவே அதற்கு ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உற்சாகமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், பயப்படாதீங்க. எதையும் கேட்டு பயப்படாதீங்க, எந்த செய்தியும் கேட்டு பயப்படாதீங்க. நமக்கு கர்த்தர் விலக மாட்டேன்னு சொல்லிட்டார். உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை பிடித்துக்கொள்வோம். அதிகமாய் இதுபோல ஜெபங்களிலே இணைந்து கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். கடந்த சில வாரங்களாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியிலிருந்து முடிகிற வரைக்கும் தேவனுடைய ஒரே நோக்கம் மனிதனை இந்த உலகத்தில் படைத்ததற்கு, அவனை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறதுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா, அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்து அந்த ராஜ்யத்தை வளர வைக்கணும், அந்த ராஜ்யத்துக்குள்ள மக்கள் இருக்கணும், அந்த அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற மக்கள் அவருடைய நன்மைகளால் திருப்தி அடைய வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்ப வேண்டும்,
அவருடைய பரிசுத்தத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். இவ்விதமாக தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டு அது வளர்ந்து பெருகி முழு பூமியும் தேவனுடைய ராஜ்யமாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதுக்கு தான் ஆதாமை படைத்தார். அந்த நோக்கத்தோடு தான் ஆதாமை படைத்தார். அந்த நோக்கத்தோடு தான் நோவாவை வெள்ளத்திலிருந்து காத்தார். அந்த நோக்கத்தோடு தான் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அந்த நோக்கத்தோடு தான் இஸ்ரவேல் மக்களை கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தார். அந்த நோக்கத்தோடு தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த நோக்கத்தோடு தான் பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த நோக்கத்தோடு தான் இந்த உலகத்திலே சபையை கர்த்தர் ஸ்தாபித்தார். அந்த நோக்கத்தோடு தான் இரண்டாவது முறையாக திரும்ப இயேசு வரப்போகிறார். ஒரே நோக்கம் என்பதை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் தேவனுடைய இருதயம், தேவனுடைய உள்ளம், தேவனுடைய வாஞ்சை இதுதான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த பூமியை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த பூமியை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யம் வர வேண்டும். பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். எல்லாரும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்லை ஆண்டோடைய திட்டம். கவனிங்க, மக்கள் மதம் மக்களை பரலோகத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறது. எப்படியாவது பரலோகம் போய் சேர்ந்துடணும், எப்படியாவது பரலோகம் போய் சேர்ந்துடணும் என்று. அருமையானவர்களே, கிறிஸ்தவம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற பல மதங்கள் இதைத்தான் மனிதனுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி சொர்க்கத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு எப்படி அங்கே போய் சேரலாம், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான சட்டதிட்டங்கள் என்ன, இதைத்தான் மதங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறது. மதம் மனிதனை எப்படியாவது இந்த பூமியை விட்டு எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போய் நினைக்குது. ஆனால் தேவனுடைய இருதயம் எப்படி மனிதனை இந்த பூமியில தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரலாம் என்று தேவன் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே மதம் வேற, ராஜ்யம் என்பது வேறு என்பதை தீர்க்கமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நான் இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மதம் மனுஷன் இந்த உலகத்தை விட்டு எப்படி வெளியேற்றலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ராஜ்யம் மனிதனை எப்படி இந்த உலகத்தில் நீதிமானாக, பரிசுத்தவானாக, வெற்றியுள்ளவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இந்த உலகத்தில் அவனை எப்படி வாழ வைக்கலாம் என்று அருமையானே ராஜ்யம் யோசித்து கொண்டிருக்கிறது. தேவன் யோசித்து கொண்டிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு காமிக்க போறேன். ஆவிக்குரிய மக்கள் கூட, ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட ஒரு ஒரு ஓரத்துக்கு தள்ளப்பட்டு விடுவதற்கான ஆபத்து இருக்கிறது. பாருங்க, அவங்களுக்கு என்னென்ன, எப்போ பார்த்தாலும் பரலோகம் போகணும், பரலோகம் போகணும், எப்படியாவது பரலோகம் போகணும், எப்படியாவது பரலோகம் போகணும்னு. அருமையானவர்களே, 24 மணி நேரமும் பரலோகத்தை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பூலோகத்தில் they are good for nothing. இந்த பூமியில் அவர்களால் எந்த பிரயோஜனம் கிடையாது. இந்த பூலோகத்தில் அவர்களால் எந்த நன்மையும் கிடையாது. யாருக்கும் ஒரு துளி நன்மை கிடையாது. கேட்டால் நாங்கள் பரலோகம் போகணும், நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள், இந்த பூமியில் எதையுமே நாங்கள் தொட மாட்டோம், இந்த பூமியில் எதையுமே நாங்கள் பார்க்க மாட்டோம், இந்த பூமியில் எதையுமே நாங்கள் விரும்ப மாட்டோம், இப்படி பேசிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, மதம் அப்படியாக மனிதனுடைய மனதை மழுங்கடித்து விட்டது. வேதத்திலிருந்து நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் தேவன் பூமியை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். பூலோகத்தை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனியுங்கள், இந்த பூமியிலே மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தை அருமையானவர்களே கட்டவும் ஸ்தாபிக்கவும், அந்த ராஜ்யத்துக்குள்ளே வரவும், அந்த ராஜ்யத்தின் குடிமகனாய் வாழவும், அந்த ராஜ்யத்தை இந்த உலகத்திலே அருமையானவர்களே மற்றவர்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கவும், இதுதான் பெரிய திட்டம் தேவனுக்கு. அதுதான் நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும், இப்ப கவனிங்க, பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். பூமி தேவனுடைய மனதிலே மனுஷன் நினைக்கும் பொழுது
பூமியைத்தான் நினைத்தார் என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். மனிதன் நினைக்கும் பொழுது பூமியைத்தான் நினைச்சார், பரலோகத்தை நினைக்கல. கவனியுங்கள், ஆதியில இதுதான். பூமி அனைத்தையும் மனிதன் ஆள வேண்டும். மனுஷனை தேவன் ஆளணும், மனுஷன் பூமியை ஆளணும். மறுபடியும் சொல்றேன், அதான் கிங்டம். ராஜ்யம்னா என்ன? ராஜ்யம் இஸ் ஈக்குவல் டு ஆளுகை. என்ன ஆளுகை? தேவன் மனிதனை ஆள வேண்டும், மனிதன் பூமி ஆளணும். அதான் ஆகவேதான் மனிதன் பூமியில வாழ்றதுக்கு இந்த பூமியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். 1 அதிகாரம் முழுவதும் அதைத்தான் பேசுகிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் பரலோகத்தை குறித்து பேசவில்லை. உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். முதல் அதிகாரம் பூமியை குறித்து பேசுகிறது. பூமியை கர்த்தர் எப்படி மாற்றினார், பூமியை கர்த்தர் எப்படி உருவாக்கினார், பூமியை கர்த்தர் எப்படி சீரமைத்தார், பூமியில கர்த்தர் எதையெல்லாம் செய்தார். ஏன்? மனிதன் பூமிக்காக படைக்கப்பட்டவன், பூலோகத்துக்காக படைக்கப்பட்டவன். கவனியுங்கள், மனிதனுக்கும் பூமிக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி. கவனிங்க, வார்த்தை கவனிங்க. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. பரலோகத்தை நிரப்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, பரலோகத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசல என்றத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பரலோகத்தை குறித்து ஒரு வார்த்தையும் பேசல. அவர் பேசுகிறதெல்லாம் பூமியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். பூமியை நிரப்பி. கவனிங்க, பூமியை கீழ்ப்படுத்தி. அதை கீழ்ப்படுத்தினா பூமியை கீழ்ப்படுத்தி பூமியில் இருக்கிற சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை அருமையானவர்களே எக்யூப் பண்ணினார், எம்பவர் பண்ணினார். அவர்களுக்கு அதுக்கான பலனை கொடுத்தார். எதற்கான பலனை கொடுத்தார்? பூமியை நிரப்பவும், பூமியை கீழ்ப்படுத்தவும், பூமியில் இருக்கிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளவும் பூமியை குறித்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதனால எப்படியாவது பரலோகம் போய் சேர்ந்துடணும் பிரதர். பரலோகத்தில் போய் ஒரு மூலையில் கர்த்தர் நம்மளை போட்டுட்டாருன்னா நல்லா இருக்கும். தேவனுக்கு அது திட்டமே இல்லை. நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ஆதியில் அதுதான் திட்டம். அருமையானவர்களே, மனிதனை உருவாக்கும் பொழுது, மனிதனை நினைக்கும் பொழுது பூமியை நினைச்சார். பூமியை ஆளணும், பூமியை அவன் சீரமைக்க வேண்டும், பூமியை பண்படுத்த வேண்டும், பூமியை காக்க வேண்டும். தான் எடுக்கப்பட்ட அந்த பூமியை பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும். பரலோகத்தை போல பூமியை மாற்ற வேண்டும். தேவன் பரலோகத்திலையும் தேவனும் தூதர்களும் இருக்கிற பரலோகத்தை போல மனுஷன் இருக்கிற அந்த பூமியை அந்த பரலோகத்தை போல அப்படியே ரெப்ளிகா, அப்படியே டூப்ளிகேட், அப்படியே அது மாதிரியே பூமியை மாற்றணும். இதுதான் தேவனுடைய திட்டம். மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போறது தேவனுடைய திட்டம் அல்ல, பரலோகத்தை பூலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதான் தேவனுடைய திட்டம். மதம் மனிதனை பரலோகத்துக்கு போறது எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனா ராஜ்யம் பரலோகத்தை மனிதன் இருக்கிற இந்த பூமிக்கு எப்படி கொண்டு வரலாம் என்பதை அது நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் மதத்தின் எண்ணத்திலிருந்து வெளியே வரணும்னு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ராஜ்யம் வேற, மதம் வேற. மதத்தினுடைய அந்த பாரம்பரியங்கள், பாரம்பரியமான எண்ணங்கள், இவைகளெல்லாம் கலைந்து எடுக்கப்பட வேண்டும், பிடுங்கப்பட வேண்டும். கர்த்தர் ஆதியிலிருந்து அதான் பேசுறாரு. ஏன் பாஸ்டர், அப்போ நம்ம மரித்த பிறகு பரலோகம் தானே போக போறோம், தற்காலிகமாய் பரலோகத்தில் போய் இருக்க போகிறோம். எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். தற்காலிகமாக தான் பரலோகத்தில் இருக்க போறோம். நிரந்தரமா எங்க இருக்க போறோன்றதை இன்னைக்கு நான் காமிக்கிறேன். கவனிங்கள், ஆவியானவர் நமக்கு இவைகளெல்லாம் கற்றுக் கொடுப்பாராக. தற்காலிகமாக நாம் மரித்து இயேசு வருகிற வரை, நாம் மரித்ததிலிருந்து இயேசு வருகிற வரை தற்காலிகமாய் நாம் இருப்பதற்கு பரலோகம் நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிரந்தரமா எங்க இருக்க போறோம் தெரியுமா? நிரந்தரமா பூமியிலே இருக்க போகிறோம். அப்படின்னா என்ன பாஸ்டர்? அந்த பரலோகம் பூமிக்கு இறங்கி வரப்போகிறது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஒரே ஃபோக்கஸ் என்னன்னா, இந்த பூமி தேவனுடைய பரலோகத்தால் நிரப்பப்பட வேண்டும். ஆதியாமத்தை வாஸ்து காமிச்சிட்டேன், இப்போ வெளிப்படுத்தலை வாஸ்து காமிக்க போகிறேன். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இதுதான் தேவனுடைய திட்டம் என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். எப்போ பார்த்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு பரலோகம் பரலோகம் பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை.
பூலோகத்தில் நான் எப்படி இந்த ராஜ்யத்தை வளர்ப்பேன், பூலோகத்தில் இந்த ராஜ்யத்துக்காக நான் என்ன செய்வேன், பூலோகத்தில் இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை எப்படி என் குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவேன், அந்த பரலோகத்தை எப்படி என் குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவேன், என் தெருவுக்குள்ள கொண்டு வருவேன், என் ஊருக்குள்ள எப்படி கொண்டு வருவேன், இந்த எண்ணங்களுக்குள்ளே அப்படியே சேஞ்ச் ஆகும்படி கர்த்தர் விரும்புகிறார். நான் எப்படி பரலோகம் போவேன்? தவறான ஒரு எண்ணம் அருமையான இவைகளை மாற்ற வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. நான் எப்படி பரலோகம் போவேன் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. மரிச்ச உடனே கர்த்தரே பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாரு. ஆனால் இப்போ பூமியில் இருக்கும் பொழுது, பூலோகத்தில் வாழும் பொழுது, அருமையால இப்போ வாழும் பொழுதே எப்படியாவது பரலோகம் போயிடணும், எப்படியாவது பரலோகம் போயிடணும், எப்படியாவது பரலோகம் போயிடணும். தவறான ஒரு எண்ணம் அருமையானவர்களே. எப்படியாவது பரலோகத்தை இங்கே கொண்டு வரணும், எப்படியாவது பரலோகத்தை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரணும், வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும், சபைக்குள்ளே கொண்டு வரணும், அருமையான தெருவுக்குள்ளே கொண்டு வரணும், என்னுடைய உறவினர்களுக்குள்ளே கொண்டு வரணும். இப்படிப்பட்ட வாஞ்சை, இப்படிப்பட்ட விருப்பம், இப்படிப்பட்ட தாகம் ராஜ்யத்தின் குடிமக்களுக்கு வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகவேதான் ராஜ்யத்தின் குடிமக்களாக, ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம் மாற வேண்டியது மிக மிக அவசியம். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். இது இயேசுவின் வருகைக்கு பிறகு 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு ஒரு நித்தியமாய் ஒரு புது பூமியை, புதிய வானத்தை கர்த்தர் உருவாக்க போகிறார். அதை பற்றி பேசுது. புதிய வானத்தையும் புதிய பூமி தான் நித்தியமாய், நித்தியம்னு சொல்றாங்க. அது முடிவே இல்லாத ஒரு நிலைக்கு கர்த்தர் நம்ம எல்லாம் கொண்டு போய் வாழ வைக்க போகிறார். அந்த நிலையை பற்றி எழுதும்போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. இப்போ 2வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை, கவனிங்க, புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை. இந்த பரிசுத்த நகரம் என்பது என்ன? அதுதான் பரலோகம், அதுதான் நம்ம எல்லாரும் வாழப்போகிற இடம். அந்த நகரம், த சிட்டி ஆஃப் காட், தேவனுடைய நகரம். அந்த நகரத்தை பற்றி, அந்த பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். எங்கே இறங்கி வர கண்டேன்? பூமிக்கு இறங்கி வர கண்டேன். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். ராஜ்யத்தை குறித்து நாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ராஜ்யம் என்பது பூமியோடு தொடர்புடையது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தோடு தொடர்புடையது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆதியில மனிதனை பரலோகத்தில் வைக்கல, பரலோகத்தில் இருக்கிறதுக்கு மனிதனை வைக்கல. மனிதனை குறித்த தேவனுடைய திட்டம் பூமியில் அவன் இருக்கணும், பூமியில ஆளணும், பூமியில அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். முடிவில் பாருங்க, இந்த பூமிக்கு தான் பரலோகம் வருகிறது என்று லிட்ரலா, இது லிட்ரலாக எழுத்தின்படியே அருமையானவர்களே, பரலோகம் பூமிக்கு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் 3வது வசனம், மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, அந்த பெரும் சத்தம், அது என்ன சொல்லுச்சான்? இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. கவனியுங்கள், மனுஷர்களிடத்திலே, பூமியில் இருக்கிற மனுஷர்களிடத்திலே, பூமியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். பலமுறை நான் பேசியிருக்கிறேன், மறுபடி ஞாபகப்படுத்துகிறேன். பூமியை குறித்த தேவனுடைய திட்டம், பூமி ராஜ்யம் என்பது பூமியோடு தொடர்புடையது. காண்பிக்கிறேன். மதம் பரலோகத்தோடு தொடர்புடையது, சொர்க்கத்தோடு தொடர்புடையது. எல்லா மதங்களும் அருமையானவர்களே சொர்க்கம்னு ஒன்றை பற்றி பேசுகிறது, எல்லா மதங்களும் பேசுகிறது. அவே கொஞ்சம் ஆன்மீகத்தில், எந்த மதத்தில் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் போனீங்கன்னா உடனே அந்த மைண்ட் செட் வந்துடும், சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம். அதிர்ச்சியான ஒரு தகவல் சொல்கிறேன். சொர்க்கத்தை குறித்த
அந்த 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 டீச்சிங், சொர்க்கத்தை குறித்த அந்த பரலோகத்தை குறித்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அதில் ரொம்ப ஆழமாக போயிட்டீங்கன்னா சில மதங்களில் அந்த சொர்க்கத்தை குறித்த எதிர்பார்ப்பு மக்களை தீவிரவாதிகளாக கூட மாற்றி விடுகிறது, தீவிரவாதிகளாய் மாற்றி விடுகிறது. என்னத்தை சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்கன்னா, நீ தற்கொலைப்படையா போய் 100 பேர் 1000 பேரை கொன்னுட்டு நீயும் செத்தேனா, செத்த அடுத்த நிமிஷம் நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம். மோட்டிவேட்டட் பை ஹெவன் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். they are motivated by heaven. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். சொர்க்கத்தை பற்றி சொல்லிதான் அவர்களை அருமையானவர்களே தீவிரவாதிகளாக, மற்றவர்களை கொல்லுகிறவர்களாக மாற்றுகிறார்கள். உள்ள அருமையானவர்களே பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணி, நீ செத்தேனா, இவ்வளோ பேரை கொன்னுட்டு செத்தேனா, அடுத்த நிமிஷம் நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ. பல மதங்கள் அதை போதிக்கிறது. அதை அநேக வாலிபர்கள் நம்புகிறார்கள், அப்படியே நம்புகிறார்கள். நம்பி அநேகரை கொன்று விடுகிறார்கள். இதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் பரலோகம், சொர்க்கம் என்பது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதில் போய் சேர்றது அது நம்முடைய நோக்கம் அல்ல. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், அது நம்முடைய நோக்கம் அல்ல. மக்கள் கிறிஸ்தவ மக்கள், ஆவிக்குரிய மக்கள் கூட சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு பாருங்க, இதுலேயே ஆழமாக போதிச்சு பரலோகம் பரலோகம் பரலோகம்னு சொல்லி, பூமியில் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கலை, யாரையுமே எங்களுக்கு பிடிக்கலை, யாரை பார்த்தாலும் எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, பூமி எங்களுக்கு வெறுக்குது, உலக வாழ்க்கை எங்களுக்கு வெறுக்குது, இப்படியெல்லாம் பேசுகிறவர்கள் உண்டு. எல்லாம் வெறுப்பாக இருக்குது, நாங்கள் பரலோகம் போயிடணும். கர்த்தர் யாரையும் வெறுக்க சொல்லலை, பூலோகத்தை வெறுக்க சொல்லலை. பூலோகத்தில் இருக்கிற மக்களை நேசிக்கும்படி சொன்னார், பூலோகத்தில் இருக்கிற மக்களை அன்பு செலுத்தும்படி சொன்னார். ஆனால் இந்த பரலோகம் பரலோகம் பரலோன்னு அருமையானே மதம் போதிச்சு, இந்த மதத்தின் போதனைகளை கேட்ட மக்கள், அவங்களுக்கு எனக்கு உலகமே பிடிக்கலை. நான் கேட்டிருக்கிறேன், நான் என் காதால் கேட்டிருக்கிறேன் அருமையானவர்களே, அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் இந்த சர்க்கிள்லேயே பல வருஷம் இருந்துட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு உலகமே பிடிக்கலை, பூமி பிடிக்கலை, ஆட்களை பிடிக்கலை, யாரை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பாக இருக்குது. எனக்கு பரலோகம் தான் பிடிக்குது. நான் எப்படியாவது தேவனிடத்தில் போயிடணும், அந்த பரலோகத்துக்கு போயிடணும். தவறான ஒரு மோட்டிவேஷன், தவறான ஒரு எண்ணம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்திலே நம்முடைய சபை மக்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார். கவனியுங்கள், பரலோகம் இருக்கிறதா? உண்மை இருக்கிறது, பரலோகம் என்பது இருக்கிறது, பரலோகத்தின் தேவன் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய இருதயம் என்ன, தேவனுடைய உள்ள என்னன்றதை நாம் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அந்த பரலோகத்தின் நன்மை இந்த பூலோகத்துக்கு வர வேண்டும், அந்த பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் பூலோகத்திலே நடக்க வேண்டும், அந்த பரலோகத்தினுடைய அருமையானே சந்தோஷம் இந்த பூலோகத்துக்கு வர வேண்டும், அந்த பரலோகத்தில் இருக்கிற சமாதானம் இந்த பூலோகத்துக்கு வர வேண்டும், அந்த பரலோகத்தில் இருக்கிற நீதி இந்த பூலோகத்துக்கு வர வேண்டும். அதனால தான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபிக்க சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பூலோகம் பூலோகம் பூலோகம். கவனிங்க, ஜெபம் அதுதான் ஜெபம். ஜெபம் என்பது பரலோகம் பூலோகத்துக்கு வரணும், பரலோகத்தின் சித்தம் பொருள் பூலோகத்துக்கு வர வேண்டும், பரலோகத்தினுடைய தேவனுடைய எண்ணங்கள் பூலோகத்துக்கு வர வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய உள்ளம். ஜெபிக்க சொல்லும்போது எங்களை எல்லாரையும் மேலே சேர்த்துக்குங்க ஆண்டவரே, எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போயிருங்க ஆண்டவரே, அதெல்லாம் பரமண்டல ஜெபம். அப்படி ஜெபிக்க இயேசு கற்றுக் கொடுக்கவில்லை. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல நாங்கள் வாழுகிற இந்த பூலோகத்திலே உம்முடைய சித்தம், உம்முடைய ஐஸ்வர்யம், உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய சுகம், உம்முடைய பலன், உம்முடைய ஜீவன் இந்த பூலோகத்துக்கு வருவதாக, பூலோகத்துக்கு வருவதாக. அதுதான் தேவனுடைய திட்டம் என்கிறதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் பூலோகத்திலே பூலோகத்தை குறித்த எண்ணம், பூலோகத்தை குறித்த சிந்தை. இன்னும் உங்களுக்கு சொல்றேன், இன்னொரு முக்கியமான சத்தியத்தை சொல்றேன். பரலோகத்தில் தூதர்கள் இருக்கிறார்கள், கோடான கோடி தூதர்கள் இருக்கிறார்கள், இரவும் பகலும் தேவனை பார்த்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆராதிக்கும் பொழுது அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கவனிங்க, பரலோகத்தில் இருக்கிறவங்க பூமியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பூமியை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பூமியில் கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருக்கிறது என்கிற
அருமையானவர்களே, அந்த டிக்ளரேஷன் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா மனுஷன், பூமியில் இருக்கிற ஆவிக்குரிய மனிதர்கள், ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் எப்படியாவது பரலோகம் போயிடணும். they are good for nothing on this earth. பூலோகத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது, யாருக்கு எந்த நன்மையும் கிடையாது, யாருக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எப்படியாவது இந்த பூலோகத்தை பரலோகமாய் மாற்ற வேண்டும் என்கிற தேவனுடைய இருதயத்தை அருமையானே அதை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, ஒரே ஒரு நோக்கம், தேவன் நம்மை ரட்சித்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், ஆதாம் உண்டாக்கின நோக்கம் தான் நம்மை ரட்சித்ததுக்கும் இருக்கிறது. கவனிங்கள், இயேசுவை என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தோடு தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த பூலோகத்தை பரலோகமாக மாற்ற வேண்டும். அதுக்கு பேர் தான் ராஜ்யம் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். உங்க உள்ளத்துல பூமியிலே. ஆகவே கர்த்தர் பரலோகத்திலிருந்து அதுக்கு தான் பூமிக்கு இறங்கி வந்தார். நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தேவனுடைய திட்டம்னா அவர் நம்மளை பேசாமல் டப்புன்னு தூக்கிடலாம் மேலே. ஆனால் அவர் பூமிக்கு இறங்கி இந்த மனுஷ சரீரத்தை, பூமியின் மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட மனுஷ சரீரத்தை இயேசு தன்மேல் எடுத்து போட்டுக்கொண்டு இந்த புழுதியிலே அவர் நடந்து திரிந்து இந்த பூமியிலே தன்னுடைய இரத்தத்தை இந்த மண்ணிலே சிந்தவிட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் பூமியை குறித்து அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அதான் இன்னைக்கு பாயிண்ட், அதான் என்னுடைய சப்ஜெக்ட் இன்னைக்கு. ராஜ்யம் பூமியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுகிறது. பூமியை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா தவறாக புரிஞ்சுக்கிற கூடாது. ரட்சிக்கப்படாத மக்கள் அவங்க பூமிக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பூமியிலே வாழ்வது வேறு, பூமிக்காகவே வாழ்வது வேறு. உலகத்திலே வாழ்வது வேறு, உலகத்துக்காகவே வாழ்வது வேறு. கவனிங்க, நான் பூமியில வாழ்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், பூமிக்காக வாழ்றதை பற்றி பேசல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. பூமியிலே வாழணும், பூமியிலே வாழ்ந்தாலும் தேவனுக்காக வாழ வேண்டும். பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது அருமையானவர்களே. ஒன்று பூமியில் இருந்துக்கிட்டு பரலோகம் போகணும்னு இந்த ஓரம். இன்னொரு ஓரம் என்னன்னா, தேவனை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது, ராஜ்யத்தை குறித்த எந்த அக்கறையும் கிடையாது. ஒரே பூமிக்குரிய கவலை, பூமிக்குரிய பாடுகள், அந்த அந்த பணம், அந்த சாப்பாடு, அந்த வேலை, அந்த பிள்ளை, அந்த பேரப்பிள்ளை, அந்த சட்ட துணி. இது இது ஒரு ஓரம், இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இது பூமிக்காகவே வாழ்றது, உலகத்தானாய் வாழ்வது, உலகத்தானாய் வாழுகிற வாழ்க்கை. உலகத்தில் வாழ்றது வேற, உலகத்தானாய் வாழுகிறது வேற. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த டிஃபரன்ஸ் புரிய வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. எல்லாத்தையும் இன்னைக்கு நான் காண்பிக்க போறேன். உலகத்திலே வாழ வேண்டும், பூமியிலே வாழ வேண்டும், ஆனால் பூமிக்காக வாழக்கூடாது. உலகத்திலே வாழ வேண்டும், ஆனால் உலகத்தானா வாழக்கூடாது. அந்த வாழ்க்கை குறித்து நான் பேசல, அந்த டிஃபரன்ஸை நாம் புரிந்து கொள்ளணும். பாருங்க, பூமியில இருப்பது தேவனுடைய திட்டம். நீங்களும் நானும் பூமியில வாழ வேண்டும், தேவனுடைய திட்டம். பூமியிலே பரலோகத்தை கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய மாறாத திட்டம் என்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஏற்கனவே வந்துவிட்டது. இயேசு வந்த பொழுதே ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்து விட்டது. ஏற்கனவே ராஜ்யம் பூமியிலே பிரசண்டா இருக்கிறது. இதையும் ஒரு கருத்தை நான் சொல்றேன், கவனிங்க. ராஜ்யம்னு சொன்ன உடனே அநேகர் பரலோகத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ராஜ்யம் என்கிற வார்த்தையும் அப்படிப்பட்ட ஒரு படத்தை ஆவிக்குரிய மக்களுக்குள்ளே கொடுத்து விட்டது. இன்னைக்கு அதெல்லாம் அருமையாலே காண்பிக்க விரும்புகிறேன் வேதத்திலிருந்து. ராஜ்யம் என்பது பரலோகத்தை மட்டும் குறிப்பதல்ல, ராஜ்யம் என்பது பூலோகத்தையும் சேர்த்து குறிப்பது. வேதம் அதை போதிக்கிறது. பூலோகத்திலேயே நம்ம வாழ்கிற இந்த நாட்கள்லேயே இங்கேயே அந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் பூமியிலேயே இருக்கிறது என்பதை வேதம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ்.
மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல. கவனிங்க, இந்த வார்த்தைகளை கவனிங்க. நீங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தா அவருங்க பரலோகத்துக்கு கூப்பிடுறாரு, மேலே கூப்பிடுறாருன்னு சொல்லலாம். அவர் சொல்றாரு பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, பக்கத்தில் இருக்கிறது. இட்ஸ் அட் ஹேண்ட் அப்படின்னு சொல்றாரு. இட்ஸ் வெரி நியர், இங்கே இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அப்போ நீங்க என்ன செய்யணும்? நீங்க மனம் திரும்புங்கள், இந்த பூமியில மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, எல்லாம் கிளம்பி வாங்க, எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவான்னு கூப்பிடல. மனம் திரும்புங்கள், இந்த பூமியில மனம் திரும்புங்கள், இந்த பூலோகத்திலே மனம் திரும்புங்கள். பூமி, ஏன்னா பூமியில பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, வந்து விட்டது. இட்ஸ் அட் ஹேண்ட், இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. மனம் திரும்பிட்டேனா ராஜ்யத்துக்குள்ள போயிடலாம், அதான் அதுக்கு அர்த்தம். நீ மனம் திரும்பிட்டேனா ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆயிடலாம், அதைத்தான் கர்த்தர் பேசுகிறார். மனம் திரும்பிட்டா இந்த பூலோகத்திலேயே நீங்க ராஜ்யத்துக்குள்ள போயிடலான்னு கர்த்தர் சொல்றார். அதான் அதுக்கு அர்த்தம், அந்த வசனத்துக்கு அர்த்தம். காண்பிக்கிறேன், வேதத்திலிருந்து காமிக்கிறேன். பூலோகத்திலேயே ராஜ்யம் இருக்கிறது, இந்த பூலோகத்திலேயே நாம் ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆகிறோம். காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ராஜ்யம் வந்து விட்டது, பூலோகத்தில் வந்து விட்டது. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வரப்போகிறதே இல்லை, வந்திருக்கிறதே. இனிமேல் எதிர்காலத்தில் வரப்போகுதுன்னு கர்த்தர் சொல்லல, பூமிக்கு ஏற்கனவே வந்துருச்சு. பிசாசுகளை நான் துரத்துறது அந்த நோக்கம், துரத்தினுடைய விளைவு, துரத்தினுடைய ரிசல்ட். கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வந்து விட்டது. ஏன்னா பிசாசு எங்க இருக்கிறான்? பூமியில தானே இருக்கிறான், பூமியில தானே பிசாசு இருக்கிறான். அப்ப பூமியில இருக்கிற பிசாசை துரத்திட்டேன், தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குதுன்னா எங்க வந்திருக்குது? பூமியில வந்திருக்குது. பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 17:20. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது, எல்லாம் நம்ம மதம் உள்ள போட்டு வச்சிருக்குது. என்ன போட்டு வச்சிருக்கு? ராஜ்யம் எப்போ வரும், எல்லாம் ஃபியூச்சர், எதிர்காலத்தில் எப்பயோ வரும், எங்கே வரும், எப்போ வரும். அருமையால் எல்லாம் ஃபியூச்சரை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. இப்பொழுதே பூமியில, பூலோகத்தில், இப்போமே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே, பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ராஜ்யத்துடைய வல்லமை உங்க குடும்பத்துக்குள்ளே செயல்படுவதாக. ஏன்னா இப்போமே ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, இப்பொழுதே ராஜ்யம் உங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது, இப்பொழுதே இருக்கிறது. கவனிங்க, ராஜ்யம் இனி எப்பமோ பரலோகத்தில் போனாதான் ராஜ்யம்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, பரலோகத்துக்கு போகும்போது ராஜ்யம் அல்ல, அது ராஜ்யத்தினுடைய முடிவு, அது ராஜ்யத்தினுடைய எண்டு அதுவா இருக்கலாம். அது அது அங்கே, அது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை அங்கேயும் இருக்குது, பரலோகத்திலும் தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆளுகை பூலோகத்தில் ஆரம்பித்து விட்டது, தேவனுடைய ராஜ்யம் பூலோகத்தில் ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் பேசுறார் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், லூக்கா 12:22 வாசிக்கிறேன். லூக்கா 12:22. பின்னும் இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும்
கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவலைப்படாதீங்க. உலகத்தார் மாடு அஞ்ஞானி மாதிரி கவலைப்படாதீங்க, என்ன சாப்பிடுவோம், என்னத்தை உடுத்துவோன்னு, இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் கவலைப்படக்கூடாது அவர் சொல்றாரு பாருங்க. இப்போ 29வது வசனம், லூக்கா 12:29, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இதை பற்றியெல்லாம் சந்தேகப்படாதீங்க, கேட்காதீங்க, கவலைப்படாதீங்க. என்ன செய்வோம் ஏது செய்வோன்னு பூமிக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. 30வது வசனம், இவைகளையெல்லாம் உலகத்தார் நீங்க உலகத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா நீங்க உலகத்தார் அல்ல. பாயிண்டா பேசுறாரு பாருங்க. நீங்க உலகத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா நீங்க உலகத்தார் அல்ல, நீங்க ராஜ்யத்தார். உலகத்தார் வேற, ராஜ்யத்தார் வேற. உலகத்தார் இதைகளெல்லாம் குறித்து ரவ்வா பகலா கவலைப்பட்டு வேதனைப்பட்டு மன உளைச்சலுக்குள்ளாகி மன அழுத்தங்களுக்குள்ள போய் அருமையானவர்களே பயங்கரமான விளைவுகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை அறியல. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உலகத்தார் வேற, ராஜ்யத்தார் வேற. நீங்க ராஜ்யத்துக்குரியவர்கள். கவனிங்க, இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இப்ப 31வது வசனம் கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு அழைத்து செல்லப்படுவீர்கள்னு போடல. கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடினீங்கன்னா எல்லாரையும் நான் பரலோகத்துக்கு கொண்டு போயிருவேன் அப்படி சொல்லல. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்தோடு கூடயே இந்த உலகத்திலேயே கொடுக்கப்படும். அதான் பாயிண்ட். ஏன்னா எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம்ன்ற கவலை பரலோகத்தில் கிடையாது. பரலோகத்தில் எந்த குறைவும் இல்லாத ஒரு இடம். பரலோகம் 100க்கு 100 தேவனுடைய ஐஸ்வர்யத்தால் நிரம்பின இடம். இப்ப குறைவும் கவலையும் எங்கே இருக்கிறது? பூலோகத்தில் இருக்கிறது. அப்ப பூலோகத்திலேயே நீ ராஜ்யத்தை தேடு, பூலோகத்திலேயே அந்த ராஜ்யம் உனக்கு கொடுக்கப்படும். அந்த ராஜ்யம் உனக்கு கொடுக்கப்படும் போது அந்த ராஜ்யத்தோடு கூட சேர்ந்து நீ எதுக்கெல்லாம் கவலைப்பட்டையோ அதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். இப்ப பாயிண்ட் என்னன்னா, ராஜ்யம் பரலோகத்தில் இல்லை, எதிர்காலத்தில் இல்லை, இங்கேயே ஆரம்பித்து விட்டது, இங்கேயே இருக்கிறது, இங்கேயே கொடுக்கப்படுகிறது. இங்கேயே ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ முடியும். அதான் தேவனுடைய திட்டம். அதான் பூலோகத்தை குறித்த தேவனுடைய மாறாத திட்டம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலைவேளை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கவனிங்க, ஆகவே தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே பூலோகத்துக்கு வந்து விட்டது. ஏன்னா பூலோகத்தை குறித்து தான் தேவனுடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. பூலோகத்தில் ராஜ்யத்தை கட்டணும். அதுக்கு தான் கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். அதுக்கு தான் கிறிஸ்துவை இந்த பூமியில் இருக்கிற அந்த கல்வாரிக்கு அனுப்பினார். அதனால தான் கிறிஸ்துவனுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அதனால தான் கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற சாத்தானை தலையை நசுக்கினார். எல்லாம் இந்த பூமியில நடந்தது பாருங்க. சாத்தான் பரலோகத்தில் இல்லை, பிசாசு பரலோகத்தில் இல்லை, பரலோகத்தில் தலையை நசுக்கிட்டு இருக்கல, எல்லாம் பூமியில் அவன் இருக்கிறான். பூமியில தலை நசுக்கப்பட வேண்டும், பூமியில் அவன் தோற்கடிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் பூமிக்கு வந்தார், பூலோகத்துக்கு வந்தார், இந்த உலகத்துக்கு வந்தார். எப்படா பரலோகம் போகலான்னு அருமையானே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பூலோகத்தை குறித்த எண்ணம், பூலோகத்தில் எப்படி பரலோகத்தை கொண்டு வருவது, பூலோகத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது, பூலோகத்தில் எப்படி இந்த ராஜ்யத்துக்காக வாழ்வது, இந்த ராஜ்யத்தை எப்படி விரிவுபடுத்துவது காமிக்க போறேன். கவனிங்கள், தேவனுடைய திட்டம் எல்லாம் பூமியை குறித்த திட்டம் என்பதை மனதிலே ஆழமாய் பதிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விரும்புகிறார். இப்ப ராஜ்யம் உள்ள வந்துருச்சு, ராஜ்யம் பூமிக்குள்ள வந்துருச்சு. ராஜ்யம் பரலோகத்தில் இல்லை, பூமிக்கு வந்து விட்டது. அவருடைய ஆளுகை பூமிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோமா இல்லையா? நம்ம ராஜ்யத்துக்குள்ள போயிட்டோமா போகலையா? நாம் போய்விட்டோம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, ரட்சிக்கப்பட்ட அந்த வினாடி
கர்த்தர் நம்மை ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வைத்து விட்டார். வேதத்தில் காமிக்க போறேன். We are all in the kingdom of God என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்க தெருவில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாரும் பிசாசின் ராஜ்யத்துக்குள் இருக்கிறார்கள், கவனிங்க. ஆனா நீங்க, உங்க குடும்பம், ரட்சிக்கப்பட்ட உங்க புருஷன், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருப்பார்களானால், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்களானால், ஏற்றுக்கொண்ட அந்த வினாடி ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். நீங்கள் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம், காண்பிக்கிறேன். ரட்சிப்பு தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நேரம். ரட்சிக்கப்படும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். இந்த பூமியிலேயே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து விட்டோம் என்கிறதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதான் பாயிண்ட். இப்பொழுதே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் என்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒருத்தன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான். சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். நித்திய ஜீவன் சொல்லிட்டாலே ஆவிக்குரிய உலகத்தில் பரலோகம் தான் ஞாபகத்துக்கு வரும். எல்லாத்தையும் நம்ம போட்டு, அருமையானவர்களே, எல்லாத்தையும் தூக்கி அங்கே போட்டு விட்டோம், பரலோகத்தில் தூக்கி எரிஞ்சு விட்டோம். அப்போ தான் அந்த பூலோகத்தில் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம்னு நினச்சாங்களே, நம்ம தெரில. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வது என்ன செய்யணும்னு இவன் கேட்குறான். கவனிங்க, அதுக்கு பதில் சொல்றார். நித்திய ஜீவனுக்கு பதில் சொல்றார். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்றதுக்கு பதில் சொல்றார். உங்களுக்கு தெரியும், கட்டளைகளை பற்றி சொல்றாரு. அவன் சொல்றாங்க, நான் எல்லா கட்டளையும் நான் கை கொண்டிருக்கிறேன்னு சொல்றான். இயேசு சொல்லுகிறார், வந்து இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை இருக்குதுப்பா, உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வான்னு கர்த்தர் சொல்றாரு. அவனுக்கு அதை செய்ய முடியல, துக்கத்தோடே போய்விட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் வந்து சொல்றாரு 23வது வசனத்தில், அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள்னு சொல்லிட்டார். அப்படியே டப்புன்னு இவங்களுக்கு உடனே ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ, ஐஸ்வர்யம் உள்ளவங்க, பணக்காரவங்கெல்லாம் யாரும் வர முடியாதான்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதை மாற்றுறாரு. ஐஸ்வர்யம் பணக்காரர்கள் அல்ல, பணத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள். அதை வந்து அடுத்த வசனத்தில் அதை பேசுகிறார். 24வது வசனத்தில், சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. இப்போ என்ன சொல்லியிருக்கணும்னு நான் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? அவன் என்ன கேட்டான்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எப்படி நான் கேட்டான். அவன் அப்படி கேட்கல. அவன் கேட்டது என்னன்னா, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வது எவ்வளவு அரிதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கணும். கரெக்டாக அவன் வார்த்தையில் சொல்லணும்னா. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அரிதாக இருக்கிறது. அப்படின்னா நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது என்பதும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பதும் ஒரே நிகழ்வு, ஒரே ஈவெண்ட், ஒரே காரியம். இது வேற, அது வேற இல்லை. அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் வார்த்தையிலிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறதுனாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுனாலும் ரெண்டுமே ஒன்று. சரி, இப்போதான் முக்கியமான வசனம், 26வது வசனம். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்.
இவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்துல நம்பிக்கை உள்ளவங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது கஷ்டம்பான்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறது கஷ்டம்ன்றாரு. அப்ப இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? தங்களுக்குள்ள சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கணும்? அப்படியானால் யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடும் அப்படித்தானே சொல்லணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க? அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். உடனே கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தை அறிந்து அவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். இப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது அப்படின்னாலும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அப்படின்னாலும், ரட்சிக்கப்படுறது அப்படின்னாலும், மூன்றுமே ஒன்று, மூன்றுமே ஒரே நிகழ்வு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்றைக்கு ஒரு மனிதன் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறானோ, ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து விடுகிறான். பரலோகத்தில் பிரவேசிக்கல, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து விடுகிறான். ராஜ்யம், அதனால தான் சொன்னேன், ரட்சிக்கப்படும் பொழுதே இந்த பூலோகத்திலேயே ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து விட்டோம். தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய பேச போகிறார். கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே பூலோகத்திலேயே ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து விட்டார். ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுனாலும் ரட்சிக்கப்படுறதுனாலும் ஒன்று. ரட்சிக்கப்படுவது ஒரு தனி அனுபவமாகவும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது என்பதை ஒரு தனி அனுபவமாகவும் வேதம் சொல்லவில்லை. இது ஒரு தனி அனுபவம், அது ஒரு தனி அனுபவம் இல்லை. ரட்சிக்கப்படும் பொழுதே, ரட்சிப்பின் போதே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே மனிதன் பிரவேசித்து விடுகிறான், ராஜ்யத்தின் பிரஜையாக மாறி விடுகிறான். அதனால தான் கவனிங்க, அதனால இவன் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும், இவனை ராஜ்யத்தின் குடிமகனாய் மாற்றணும். ரட்சிப்பின் போது இவனை ராஜ்யத்தின் குடிமகனாய் மாற்றணுன்றதுக்காகத்தான் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு வழியை வச்சார். எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? வாசிப்போம். ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழிந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுறதுக்கு கர்த்தருக்கு வச்ச கண்டிஷன் என்னன்னா, இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிடணும். கர்த்தர்னா என்ன? ஆளுகிறவர், ஆண்டவர், ராஜா. இயேசுதான் இனி என் வாழ்க்கைக்கு ஆண்டவர், இயேசுதான் என்னை ஆளுகிறவர். இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்றது ஒரு அனுபவம். இயேசுவை ஆசீர்வதிக்கிறவராய் பார்க்கிறது ஒரு அனுபவம். இயேசுவை அருமையானவர்களே சுகத்தை கொடுக்கிறவராய் பார்க்கிறது ஒரு அனுபவம். இதெல்லாம் இருக்கிறது. இயேசு சுகத்தை கொடுக்கிறவர், விடுதலை ஆக்குகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர், எல்லாம் உண்மை. ஆனா இதெல்லாத்துக்கும் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசுவே கர்த்தர். கர்த்தர்னு சொல்லிட்டா இதெல்லாம் அதோட சேர்ந்துரும் பாருங்க. சுகம், பலன், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், செழிப்பு, நீடிய வாழ்வு எல்லாம் அருமையாலே ராஜா கர்த்தர். அதனாலதான் தனித்தனியா அவர் விடுதலை ஆக்குகிறவர், அவர் என்னை சுகமாக்குகிறவர் அப்படி சொல்லுங்கன்னு கர்த்தர் சொல்லலை. ரட்சிக்கப்படணும்னா இயேசுதான் என்னை ஆளுகிறவர், என் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவர். அவர் தான் எனக்கு ராஜான்னு சொல்லி வாயில அறிக்கையிடணும். வாயில அறிக்கையிடுறதுனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அவரை ராஜாவாக வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். ஏன் இப்படி வச்சார் ரட்சிக்கப்படுறதுக்கு வழினா, என ரட்சிக்கப்பட்ட உடனே இவன் ராஜ்யத்துக்குள்ள போகிறான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறான், தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகள் இவனுக்குள்ளே வரப்போகிறது. அப்போ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கணும்னா, ராஜாவை அங்கீகரிக்கலைன்னா ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ராஜாவாய் அவர் அங்கீகரிக்கலைன்னா ராஜ்யத்துக்குள்ளே இருக்க முடியாது.
ஆகவே ரட்சிப்பு என்பது ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு செலுத்துவதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு வேற, ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறது வேற இல்லை. இது ரெண்டு வேறு வேறு அனுபவங்கள் இல்லை, ரெண்டுமே ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசுவை கர்த்தரா ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளை இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடுங்கள், விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். உண்மையை அவர் ஆளுகை செய்கிறவராய் அங்கீகரியுங்கள். இயேசுவை ஆளுகிறவராக கர்த்தராக அங்கீகரித்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், இப்போ ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பேரை மாற்றிட்டேன், இப்போ சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறேன், இது இல்லை ரட்சிப்பு. ரட்சிப்புனா ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாறிவிட்டீர்கள், ராஜ்யத்தினுடைய குடிமக்களாக மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ராஜ்யம் பரலோகத்தில் அல்ல, ராஜ்யம் பூலோகத்தில் இருக்கிறது. கிங்டம் இஸ் ஆன் திஸ் எர்த். ஆகவேதான் பூலோகத்திலேயே கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று அருமையான வேதம் நமக்கு சொல்லுகிறது. பூலோகத்திலே கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறார். இப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகல, பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போய் விட்டார். பெரிய வித்தியாசம் இருக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகவில்லை, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்மை பிரவேசிக்க வைத்து விட்டார். இப்போ ராஜ்யத்தினுடைய எண்ணங்கள், ராஜ்யத்தினுடைய சிந்தை, ராஜ்யத்தினுடைய நோக்கம், ராஜாவினுடைய அருமையான சிந்தை இவைகளால் நிரப்பப்படுறதுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. விசேஷமாக பூலோகத்தை குறித்த ஒரு பெரிய அருமையான எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரலோகம் 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 பரலோன்னு பரலோகத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, குட் ஃபார் நத்திங் ஆன் திஸ் எர்த். அருமையானவர்களே, பரலோகம் பரலோன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவர்கள் எந்நேரமும் அருமையானவர்களே அவர் பூலோகத்தில் யாருக்கு எந்த லாபமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் பூலோகத்தை பற்றி பேசுகிறார். இப்போ ரட்சிக்கப்பட்ட மக்கள் பூலோக வாழ்க்கையில் எப்படி இந்த பரலோக சமாதானத்தை, பரலோக சந்தோஷத்தை, தேவனுடைய நீதியை, தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்படி நம்ம அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, இதை எப்படி மற்றவர்களுக்கு அருமையானே வழங்கலாம், எப்படி மற்றவர்களுக்கு இதை கொடுக்கலாம், மற்றவர்களையும் எப்படி இந்த ராஜ்யத்துக்குள்ள நடத்தலாம், எப்படி இந்த பூலோகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம், இந்த தேவனுடைய ராஜ்யம் இன்னும் அநேகருடைய இருதயத்துக்குள்ள எப்படி கொண்டு வரலாம், அதுக்கு என்ன செய்யலான்னு பூலோகத்தை பற்றி நினைக்கும்படி விரும்புகிறார், பூமியை பற்றி நினைக்கும்படி விரும்புகிறார். பாருங்க, உங்க பக்கத்தில் உங்க தெருவில் பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து அருமையானே பிசாசு நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் குடும்பங்களை வாழ விடாமல். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பாரம், ஒரு ஒரு அருமையான உள்ளம் எரியட்டும். ராஜ்யத்துக்குள்ள வந்தவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளையே. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். பூமிக்கு வாசிப்போம், மத்தேயு சுவிசேஷம். பூமியை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கவனிங்க. ராஜ்யம் பூமியிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ராஜ்யத்தின் பிள்ளைகள் பூமியிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள், இந்த பூலோகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13. மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். பரலோகத்துக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு போடல. பரலோகத்தில் நீங்கள் ஒன்றும் உப்பா இருக்க வேண்டியதில்லை. அங்கே யாருக்கும் நீங்கள் உப்பா இருக்க, அதுக்கு எல்லாம் டேக்டா எல்லாம் நல்லா இருக்குது. பரலோகம் நல்லா இருக்குது. எப்படியாவது சீக்கிரம் பரலோகம் போகணும்னு அவசரப்படாதீங்க. பரலோகத்தில் இப்போதைக்கு நீங்கள் ஒன்றும் அங்கே போய் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. பரலோகத்தில் நீங்கள் போய் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. உங்களால் அங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. கவனிங்கள், தேவன் ஆளுகை செய்கிறார், தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் டேக்டா எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு 100%. நம்ம போய் அங்கே போய் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் நம்மால் சிலருடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டியது இருக்கிறது, சிலருடைய குடும்பங்கள் மாற்றப்பட வேண்டியது இருக்கிறது, சிலருக்கு நன்மை உண்டாக வேண்டியது இருக்கிறது, சிலருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது இருக்கிறது இந்த உலகத்தில், இந்த பூமியில் உங்களால். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். இப்போ ராஜ்யம் பூமியில் இருக்கிறது, நாம் பூமியில் இருக்கிறோம். இப்போ எண்ணம், கேள்வி, சிந்தை, நான் எப்படி இந்த பூமிக்கு உப்பா இருக்க போறேன், எப்படி இந்த பூமியில் சுவையற்ற இந்த உலகத்தில், சுவையற்ற இந்த பூமியில், சுவை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கைக்குள்ள எப்படி சுவையை நான் கொடுக்க போறேன், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறேன், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வர போகிறேன். பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அடுத்த
வசனம் இப்போ 14வது வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். பரலோகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லல, பரலோகத்துல தேவனே வெளிச்சமா இருக்கிறார். நீங்க போய் பரலோகத்துல வெளிச்சமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்துக்கு வெளிச்சம் தேவையில்லை. பூமி இருட்டா கிடக்குது, பூமி அந்தகாரத்துக்குள்ள கிடக்கிறது, பூமி இருளுக்குள் கிடக்கிறது. அந்த இருளுக்குள்ளே பிரகாசிக்கிற வெளிச்சமாக, ஒளியாக கர்த்தர் உங்களை உங்க தெருவில் வைத்திருக்கிறார். உங்களை இந்த மதுரை பட்டணத்தில் வைத்திருக்கிறார். உங்களை நீங்க வாழுகிற ஊர்ல இருளுக்குள்ளே ஒரு சின்ன வெளிச்சமாக உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பூலோகத்தை பற்றி நினைங்க. எப்படி இந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், எப்படி இந்த வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது, இந்த வெளிச்சம் எப்படி மற்றவர்களுக்கு இந்த ஒளிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, இந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நான் எப்படி பயன்பட போகிறேன். இப்படி கேள்விகளுங்க, இப்படி சிந்தியுங்கள், இப்படி யோசியுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலையிலே உங்களுக்கு அறிவுறுத்துகிறார். பூமியை பற்றி, உலகத்தை பற்றி சிந்தை உள்ளவர்களாய் வாழும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். கர்த்தர் சொன்ன, இந்த உலகத்துல பூமியில ஒரு கனி கொடுக்கிற கொடியா இருக்கும்படி உன்னை நான் இந்த உலகத்துல வச்சிருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. எல்லா வசனங்கள் நீங்க, நான் ஒரு சில வசனங்களை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் வசனங்களை பூரா வாசித்து பாருங்க. நீங்கள் இந்த உலகத்துக்கு தேவை, பூமிக்கு தேவை, மதுரைக்கு தேவை, இந்தியாவுக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தேவை. தேவை உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நதியாக புரண்டு ஓட வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் தாகமாயிருக்கிறவன் இடத்தில் வரக்கடவன், தாகமாயிருக்கிறவன் இடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டு ஓடும். அப்படி ஓடும்போது பக்கத்து வீட்டுக்காரரு, ஏத்த வீட்டுக்காரரு, இந்த அருமையானவர்களே, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்த ஜீவ நதியில தண்ணி குடிப்பாங்க. அதுக்கு தான் பூமியில உங்களை வச்சிருக்கிறார். பூமியிலேயே ராஜ்யத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கவனிங்கள், பூமி குறித்த எண்ணம், பூலோகத்தை குறித்த எண்ணம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கட்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எப்படி பூலோகத்தை குறித்த எண்ணம்னா, நான் சொன்ன மாதிரி மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும் இது இல்லை. இது உலகத்தால் உண்டானவை, இது பிதாவினால் உண்டானவை அல்ல. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இது உலகத்தால் உண்டானவை. இப்போ உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிறதெல்லாம், நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பிதாவினால் உண்டானது உள்ளே இருக்கிறது. பிதாவினால் உண்டானது என்ன? ராஜ்யம். இப்போ பிதாவினால் உண்டான ராஜ்யம் உள்ளே இருக்கிறதுனால பிதாவினால் உண்டான அன்பு உள்ளே இருக்கிறது, பிதாவினால் உண்டான ஆரோக்கியம் உள்ளே இருக்கிறது, பிதாவினால் உண்டான சமாதானம் உள்ளே இருக்கிறது, பிதாவினால் உண்டான சந்தோஷம் உள்ளே இருக்கிறது. கவனிங்கள். ஆகவே உலகத்தை குறித்து யோசிங்கன்னா, இந்த உலகத்திலே பிதாவினால் உண்டான இந்த நன்மைகள், இந்த ஆசீர்வாதங்களை இந்த பூமிக்குள்ள எப்படி கடத்தி விடலாம், இந்த பூமிக்கு எப்படி கனி கொடுக்கலாம், இந்த பூமிக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கலாம். கர்த்தர் பேசுறார். யோவானின் சுவிசேஷம், யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் யோவான் 15:16 வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, கவனிங்க, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். நீங்கள் போய், எங்கே போய்? பரலோகத்துக்கு போய் இல்லை. பரலோகத்தில் போய் நீங்க கனி கொடுக்கிறதுக்கு அங்க ஒன்றும் கிடையாது. எங்க போக சொல்றார்? நீங்கள் போய். எங்க போய்? உலகத்துக்குள்ள போய், தெருவுக்குள்ள போய், மதுரைக்குள்ளே போய், தமிழ்நாட்டுக்குள்ளே போய், இந்தியாவுக்குள்ளே போய், இங்க போங்க. பூலோகம், பூமி, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஐ ஹவ் அப்பாயிண்டட் யூ. அவர் இந்த நோக்கத்தில் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கும் போது, அவர் இந்த நோக்கத்தில் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கும் போது, கண்ணை முடிக்கிட்டு எப்போ பரலவம் போகலாம், எப்போ பரலவம் போகலான்னா ரபிஷ் நான் சொல்கிறேன். அருமையானவர்களே, இப்படிலாம் குழி தோண்டி புதைக்கணும். இப்படிப்பட்ட எண்ணங்களை நம் பூலோகத்துக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், பூலோகத்துக்கு எப்படி நன்மைகளை கொண்டு வர போகிறேன்,
எப்படி 4 பேருக்காவது நான் நன்மை உள்ள ஆளா, ஆசீர்வாதம் உள்ள ஆளா, கனி கொடுக்கிற ஆளா, பிரயோஜனமான ஆளா, மற்றவருடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஆளாக பாருங்க. இந்த உலகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துவது ராஜ்யம். இந்த உலகத்தை விட்டே நம்மளை வெளியே அனுப்புவது மதம். அதனாலதான் மத எண்ணங்கள் பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உலகத்தில் என்ன செய்ய போறோம்? இந்த பூமியில் என்ன செய்ய போறோம்? அழிந்து போகிற மக்கள் கர்த்தரை அறியாமல், ராஜ்யத்தை குறித்து அறியாமல், ராஜ்யத்தினுடைய நீதியை குறித்து அறியாமல், ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அறியாமல் இருக்கிற மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று கர்த்தர் கேட்கிறார். சீக்கிரம் முடிக்கிறேன், வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். இந்த பகுதியை மாத்திரம் வாசித்து முடிச்சிருவோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். இயேசு ஜெபிக்கிறார், பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார். அவர் கடைசி நாட்களில் அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, 4வது வசனம் 17:4, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். பூமியிலே அவரை மகிமைப்படுத்தணும். எப்படி சீக்கிரம் பரலோகம் போய் சேர்றது அது இல்லை, பூமியிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு சொல்றார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி, கரெக்டா சொல்றேன், நான் பூமியிலே செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை பூமியிலே செய்து முடித்தேன். பூமியிலே செய்து முடித்தேன். பூமியில சில கிரியைகள் நடப்பிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. எல்லாத்தையும் பரலோகம் கொண்டு போறதில்ல இயேசுடைய திட்டம். பூமியில சில கிரியைகள், சில காரியங்கள் பூமியில செய்ய வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் எல்லாம் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் பூமியை குறித்து இருக்கிறது என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இயேசு சொல்றார், பூமியில எனக்கு என்ன நியமிச்சிங்களோ அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படி சொல்லிட்டு இப்போ கவனிங்க, 17:6, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். நம்மளை பற்றி பேசுறார் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பேசுகிறார். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நம்மளை பற்றி பேசுகிறார். யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ நம்மை குறித்து பேசுகிறார். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள், உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அப்படியே ஜோமனிட்டே வர்றாரு. இப்போ நம்முடைய பாயிண்ட் 14வது வசனம். 14வது வசனம், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். வார்த்தையை கொடுத்தேன். வாரம் வார்த்தையை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதுக்குள்ள இருந்து வார்த்தையை கொடுக்கிறார். வார்த்தையை கொடுக்கிறார். அன்னைக்கும் கொடுத்தார். மாம்சத்தில் இயேசு இருந்த பொழுது வார்த்தையை கொடுத்தார். இன்னைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப கவனிங்க, வார்த்தையை கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு உலகத்தில் இருந்தார், ஆனா உலகத்தானாய் இல்ல. நாமும் உலகத்துல தான் இருக்கிறோம், உலகத்துல தான் இருக்க வேண்டும். பாயிண்ட் அதான், உலகத்துல தான் இருக்கணும், ஆனால் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. உலகம், இவர்கள் உலகத்தாரா இல்லாத போல, இயேசு எப்படி உலகத்தான் இல்லாமல் இருந்த பொழுது உலகம் இயேசுவை பகைச்சதோ, அதுபோல அவருடைய பிள்ளைகள் உலகத்தாரா இல்லாமல் இருக்கிறதுனால உலகம் அவர்களை என்ன செய்கிறது? பகைக்கிறது. இன்னைக்கும் பகைக்குது. இப்போ அதனால என்ன செய்யலாம்? இயேசுவே, உலகமே பகைக்குதே, உலகத்தானும் இல்லைன்னு சொல்லிட்டீரே, அதனால நாங்கெல்லாம் பரலோகத்துக்கு வந்துடலாமா? சான்ஸ் இல்லை. பரலோகம் போறது இல்லை, திட்டம். இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க.
அதனால பரலோகம் போயிடலான்னு அவர் சொல்லலை. எல்லாரையும் கூப்பிட்டுக்கோங்க ஆண்டவரே, எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துடுறோம் ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கலை. இப்போ கவனிங்க 15வது வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். உலகத்திலிருந்து அவங்களை எடுத்துடாதீங்க ஆண்டவரே, அது இல்லை என்னுடைய ஜெபம், அது இல்லை நம்முடைய நோக்கம். உலகத்திலிருந்து அவங்களை எடுத்துக்கொள்றது நோக்கம் இல்லை. வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். தீமையிலிருந்து அவர்களை என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க. உலகத்தின் தீமையிலிருந்து, உலகத்தின் பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து கரையிலிருந்து, உலக கரைகளிலிருந்து அவர்களை காத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உலகத்திலிருந்து அவங்களை எடுத்துக்கொள்ளாதீங்க, உலகத்தில் இருக்கட்டும். அவர்கள் உலகத்திலே இருக்க வேண்டும், உலகத்திலே இருக்க வேண்டும். அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கணும், வாழணும், பூமியில வாழணும். ஏன்னா அவர்களை கொண்டு சில திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது, அவர்களை கொண்டு சில நோக்கம் நிறைவேற்றப்பட. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களை குறித்து சில திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது, சில நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது. தேவனுடைய உள்ளமாக தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது என்ன? அது என்ன? வாசிப்போம். அது என்ன? ஏன் உலகத்தில் இருக்கணும்னு கர்த்தர் பேசினார், ஜெபித்தார் அப்படின்றத கீழே சொல்றாரு பாருங்க. 21வது வசனத்தில் சொல்றாரு, ஏன் அவங்க உலகத்தில் இருக்கணும், ஏன் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் சொன்னேன்னா, காரணம் என்னன்னா 21வது வசனம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். கவனிங்க, இயேசு இந்த உலகத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை, அந்த வசனத்தை வழங்குற மாதிரி சொல்றேன். இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை, உலகத்தின் ரட்சிப்புக்காக, மனிதனுடைய ரட்சிப்புக்காக, ராஜ்யத்துக்குள்ளே மனிதனை கொண்டு வருவதற்காக இயேசு தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன் என்பதை உலகம் அறியணும்னா, நம்மால் ஏற்கனவே மீட்டுக்கொள்ளப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கணும். அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து என்ன செய்யணும், உலகத்திலிருந்து என்ன செஞ்சா நான் தேவனால் அனுப்பப்பட்டவென்றது இந்த உலகத்துக்கு தெரியும் அப்படின்னா என்ன செய்யணும்? உலகத்திலிருந்து இவங்க என்ன செய்யணும்னா, மெயினாக ரொம்ப முக்கியமாக என்ன செய்யணும்னா, 21வது வசனத்துடைய முதல் பகுதி, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் எல்லாரும் ஒரு மனமாக இருக்கணும். அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் இந்த உலக மனிதர்களுக்குள்ள இல்லாத ஒரு தெய்வீக ஐக்கியம், ஒரு தெய்வீக ஒருமனம், ஒரு தெய்வீக ஒற்றுமை இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உலகம் சில காரியங்களை அறிந்து கொள்ள போகிறது. எல்லாம் பரலோகம் போய் சேர்றதில்ல, சுய நலம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பரலோகம் போகணும் நினைக்கிறது போல சுய நலம் வேற எதுவும் கிடையாது. இங்கே கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் உலகத்தில் இருக்கணும். காரணம் என்னன்னா, உலகம் என்னை அறிஞ்சுக்கிறணும், இயேசுவாகிய என்னை அறிஞ்சுக்கிறணும். அப்படி இயேசுவாகிய என்னை அறிஞ்சுக்கிறணும்னா, ஏற்கனவே மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ராஜ்யத்துக்குள்ள வந்தவர்கள், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும். உலகத்தில் இல்லாத, ஏன்னா உலகம் வேறன்னு சொல்லிட்டார், உலகத்தார் இல்லை, இவங்க ராஜ்யத்தார். அப்போ உலகத்தில் இல்லாத ஒரு தெய்வீகமான ஒற்றுமை, தெய்வீகமான ஐக்கியம், தெய்வீகமான ஒருமனம் அவர்களுக்குள்ள இருக்கணும். தொடர்ந்து அந்த ஒரு பாயிண்ட்டை தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறார். கவனிங்க, ஜெபிக்கிறார். 22வது வசனம், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. எப்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் அவர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்களோ, பிதா இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டார், இயேசு ஆவியானவர் விட்டு கொடுக்க மாட்டார், ஆவியானவர் பிதாவையும் இயேசுவையும் விட்டு கொடுக்க மாட்டார். பிதா பேசினா அவங்கள பற்றி, இயேசுவை பற்றி உயர்வாய் பேசுவார். ஆவியானவர் பேசினா இயேசுவை பற்றி உயர்வா பேசுவார். இயேசு பேசினா பிதாவை பற்றி உயர்வா பேசுவார், ஆவியானவரை பற்றி உயர்வா பேசுவார். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல. உலகத்தில் இதை பார்க்க முடியாது. இந்த திருத்துவத்தின் ஐக்கியத்தை, திருத்துவத்தின் அன்பை உலகத்தில் இருக்கிற மக்கள் பார்க்க முடியாது. ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மக்கள் பார்க்க முடியும். ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மக்கள் அப்படி இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க. அது ஜெபிக்கிறார். ஜெபம், நாம் ஒன்றாயிருக்கிறது போல
அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இப்ப 23வது வசனம், ஒருமைப்பாட்டில், திரும்ப திரும்ப அதான் ஜெபம் பாருங்க, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும். உலகம் அறியணும், உலகம் அறியணும் என் மேல நீங்க எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க, நான் எப்படி இவங்க மேல அன்பா இருக்கிறேன்றத உலகம் பார்க்கணும், உலகம் பார்க்கணும். பெரிய திட்டம், பெரிய நோக்கம் உலகத்தை குறித்து தேவனுக்கு இருக்கிறது, ராஜ்யத்துக்கு இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் உங்களை ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு தெய்வீகமான ஒருமைப்பாடு, தெய்வீகமான ஐக்கியம். அந்த ஒரு மனம் காலவெளியிலே அருமையானே சுயத்தை தள்ளி கீழே தள்ளணும் பாருங்க. இந்த ஒரு மனதுக்கும் ஐக்கியத்துக்கும் அன்புக்கும் விட்டு கொடுக்க வேண்டும். அத்தனை பேர் விட்டு கொடுக்க வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அதான் தேவனுடைய ராஜ்யம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார் பாருங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேற வேண்டும், தேறினவர்களாய் இருக்கணும். கவனிங்க, சொல்லி முடிக்கிறேன். ராஜ்யம் பூமியில் இருக்கிறது, நீங்களும் நானும் ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். இந்த ராஜ்யத்துக்குள் இருந்து கொண்டு இந்த ராஜ்யத்துக்குள்ளே வராத இந்த பூமியில் இருக்கிற மக்கள் மேல அவருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். கிறிஸ்துவை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். எப்படி காமிக்கணும்? பிரசங்கம் பண்ணணும், கர்த்தரை குறித்து சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும், எல்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தர் இங்க ரொம்ப முக்கியமாக சொல்றது, ஒருமைப்பாட்டில் தேர வேண்டும். உலகத்தில் இல்லாத ஒரு ஐக்கியம் ராஜ்யத்துக்குள் இருக்கிற மக்களுக்கு வரணும் பாருங்க. உலகத்தில் இருக்கிற மக்கள் ஒரு சின்ன வார்த்தை கூட தாங்க மாட்டாங்க. எந்த வார்த்தை சொன்னாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. உலகத்துக்கு மக்கள்கிட்ட நீங்க பாருங்க, எந்த வார்த்தையும் பேச முடியாது, ஒரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சின்ன சின்ன வார்த்தை கூட அவர்களால் தாங்க முடியாது. அது சரியில்லை, இது சரியில்லை, அது குறை, இது குறை, என்னை மதிக்கலை, எனக்கு மரியாதை கொடுக்கல, என்னை கண்டுக்கிறல. இதுதான் உலகம். ஆனால் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்கள் அப்படி இல்லை. ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்கள் என்னை மதிக்கலை, என்னை மரியாதை கொடுக்கல, என்னை கண்டுக்கிறல இல்லை. கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். நீங்க மற்றவங்களை கண்டுக்கோங்க, நீங்க மற்றவங்களை மதிங்க, நீங்க மற்றவங்களுக்கு மரியாதை கொடுங்க, ஆரம்பிங்க. ஒருவருக்கொருவர் அன்பும் ஐக்கியமும், அருமையானவர்களே விட்டு கொடுக்காத தன்மையும். அருமையானே, இதுக்கு தான் கர்த்தர் இந்த பூலோகத்தில் வச்சிருக்கிறார். எல்லாம் பரலோகத்தில் போய் சேர்றது இல்லை. பூலோகம் அருமையானவர்களே ஒருவருக்கொருவர் சகித்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருத்தர் சின்ன தப்பு பண்ணிட்டாலும், ஒரு சின்ன வார்த்தை பேசிட்டாலும் சகித்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே அன்பினால் நிறைந்து இப்படிப்பட்டவர்களாய் மாறுபடி ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்களை கர்த்தர் அழைக்கிறார். இதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட மக்கள் தான் உப்பா இருக்க முடியும். எடுத்ததுக்கெல்லாம் குற்றம் பார்த்துக்கிட்டு, எடுத்ததுக்கெல்லாம் குறை பார்த்துக்கிட்டு, அருமையானவர்களே சின்ன சின்ன வார்த்தைகளையும் என்னால் தாங்க முடியல, என்னால் சகிக்க முடியல, என்னால் அதெல்லாம் தாங்க முடியாது. உலகம் இதான் உலகம். இப்படித்தான் உலகத்தார் இருக்கிறார்கள். நீங்க உலகத்தார்ல, நீங்க ராஜ்யத்தார். நீங்க ராஜ்யத்துக்குள் வந்தவர்கள். இப்ப ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறதுனால எதையும் தாங்கக்கூடிய பலனை இந்த ராஜ்யத்துக்குள் இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். எப்படி கிறிஸ்து எல்லா அவமானங்களையும் எல்லா நிந்தைகளையும் அருமையானவர்களை எல்லாவற்றையும் தாங்கினாரோ, சகித்தாரோ, உனக்காக, உங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்தாரே. எப்படி சகித்தார்? அந்த சகிக்கிற பலன், உன்னத பலன் அவருக்குள்ள இருந்தது. இப்ப கர்த்தர் சொல்ற, ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் நான் இந்த பலனை தர்றேன். எப்படி அந்த பலன் வருகிறது? இப்ப அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கணும், அவரோடு கூட உறவு, எப்பொழுதும் உறவாடுகிற ஒரு அனுபவம், தேவனோடு ஐக்கியப்படுகிற அனுபவம், தேவனோடு உறவாடுகிற அனுபவம். பாருங்க, இதை கண்டினியூ பண்ணும் பொழுது, அருமையான அனுதினமும் நம்ம இதை வைத்துக் கொள்ளும் பொழுது, உறவு கொள்ள முடியாத ஆட்களோடு கூட, அப்படிப்பட்ட மனிதர்களோடு கூட உறவு வைத்துக் கொள்வதற்கான பலனை கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நமக்குள்ளே வைக்கிறார். பெரிய அருமையானவர்களே சத்தியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களோடு எல்லாரோடையும் நம்மளால எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரோடையும் நம்ம உறவை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு பலன் தேவைப்படுகிறது. அந்த பலன் உலகத்தாருக்கு இல்லை, ராஜ்யத்தாருக்கு இருக்கிறது. ஏன்னா ராஜ்யத்துக்குள் இருக்கிறவர்கள் அந்த தேவனோடு, அந்த கிறிஸ்துவோடு,
அந்த ஆவியானவரோடு உறவை கட்டி எழுப்புறதுனால அந்த ஒருமைப்பாட்டில் தேறுகிறார்கள், ஐக்கியத்தில் தேறுகிறார்கள், அன்பில் தேறுகிறார்கள். எல்லாம் இந்த பூமியில் நடக்கணும். எல்லாம் இந்த இதான் பெரிய திட்டம். உப்பா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும், அருமையாலே கனி கொடுக்கணும்னா முதல்ல ஐக்கியம், அன்பு, ஒரு மனம், ஒற்றுமை, எல்லாரோடையும் பாருங்க, எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயம் பாருங்க. சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பெருசாக்காம, சின்ன சின்ன தவறுகளை பெருசாக்காம, நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், என் மூலமா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த பூமியில நான் இருக்கிறேன்னா, இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறேன்னா, ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. எனக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து என்னை வச்சிருக்கிறாருன்னா, என்னை வச்சது அவரையும் இவரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னை உயிரோட வைக்கல, அந்த குறையும் இந்த குறையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னை உயிரோட வைக்கல. பாருங்க, இதுக்கு நம்மளை உயிரோட வைக்கல. அருமையானவர்களே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி அருமையானவர்களே, தேவ கிருபையோடு தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தை வாங்கி அவரோடு கூட நேரம் செலவழித்து அந்த பலனை வாங்கி எல்லாரோடும் ஒன்றாயிருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார், அதுக்கு தான் கர்த்தர் உங்களை தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார், ராஜ்யத்தார்களாய் உங்களை மாற்றியிருக்கிறார். எல்லா சபை மக்கள் எல்லாரிடத்திலும், நம்ம சபை மட்டும் நான் பேசலை, இந்த வார்த்தை கேட்குற யாராக இருந்தாலும் எல்லா சபைகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியம் உண்டாவதாக. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் என்பது, தேவனுடைய திட்டம் என்பது நம்மை பூலோகத்தை விட்டுட்டு பரலோகத்துக்கு கொண்டு போறதில்லை. ஃபர்கெட் இட். எப்படியாவது பரலோகம் போய் சேர்ந்தா போதும், மறந்துருங்க. பரலோகம் பூலோகத்துக்குள்ளே வர வேண்டியது இருக்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே, உங்கள் தொழிலுக்குள்ளே, உங்கள் வேலைக்குள்ளே எல்லாம் பரலோகம் வரணும்னா சிந்தை பரலோக சிந்தையாக மாறணும். பரலோக எண்ணம் மாறணும். எண்ணம் மாறினா வெளியே பரலோகம் வரும். பரலோக எண்ணம் எப்படி பாஸ்டர் வரும்? பரலோக சிந்தைனா என்ன? நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கணும். பரலோக எண்ணம், பரலோக சிந்தை, அருமையாலே எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஐக்கியம், அன்பு. அருமையானவர்களே, ஒருத்தருக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியலையே, அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவர்களுக்காக ஜெபிக்கும், அவர்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சா, அவர்களுக்கு என்னால் ஆன ஒரு உதவி, அது பொருளாதார உதவியோ அல்லது உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளோ ஏதாவது ஒன்று. அருமையானவர்களே, முதலாவது அதில் ஆரம்பிங்க. உங்களால் முடிஞ்சதில் ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு கர்த்தர் கொடுத்த விலையேறப்பெற்ற நேரத்தை குறை சொல்கிறதையும் குறை பார்க்குறதுலையும் மற்றவர்களை குறித்து, அருமையானவர்களே, இதிலேயே நேரத்தையும் காலத்தையும் ஓட்டி ஆவியும் ஆத்மாவையும் கெடுத்துக்கொள்ளாதிருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஐக்கியத்தை பரிபாலிக்கிற ஒன்றாயிருக்கிற பலத்தினால் என்னை நிரப்பும். மாம்சத்தில் முடியாது, என்னாலேயே முடியாது. இந்த பிரசங்கம் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது பிரசங்கம் எனக்கும் சேர்த்து, இது எனக்கும் சேர்த்து. என்னாலேயும் முடியாது. ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் என்னை நிரப்பும். உம்முடைய பலன் என்னை தாங்கட்டும். உம்முடைய பலன் என்னை நிரப்பட்டும். ஆண்டவரே, எல்லாரோடும் நல்ல உறவை கட்டி, அதான் கிறிஸ்தவம், அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதான் ரட்சிப்பின் அனுபவம். அதான் அது பூலோகத்தில் எந்த உறவுகளை கட்டி காப்பது. பரலோகத்தில் நீங்கள் போய் ஒன்றும் உறவுகளை கட்டி காக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே சண்டையும் இல்லை, அங்கே மல்லுக்கட்டும் இல்லை, அங்கே எதுவுமே அங்கே இல்லை. அங்கே போய் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய. இங்கே தான் அருமையானவர்களே, ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் இங்கே இருக்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா உங்களை குறித்த பெரிய திட்டம், உங்களை குறித்த பெரிய நோக்கம் கர்த்தருக்கு இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். Thank you, Jesus. மதம் எப்படி மனுஷனை இந்த பூலோகத்தை விட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகலான்னு யோசிக்குது. ஆனால் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எப்படி இந்த பூலோகத்துக்குள்ள பரலோகத்தை கொண்டு வரலாம்? பரலோகத்தின் எண்ணம், பரலோகத்தின் சிந்தை, பரலோகத்தின் ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஆரோக்கியம், பரலோகத்தின் நன்மை, பரலோகத்தின் உயர்வுகள், பரலோகத்தின் மேன்மைகள்
இதெல்லாம் எப்படி இந்த பூலோகத்தில் கொண்டு வரலான்றதான் தேவனுடைய ராஜ்யம். அதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். எப்படி பரலோகம் போலான்ற எண்ணத்தை விட்டுட்டு ஆண்டவர் இந்த பூலோகத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும், ஒரு பாதிப்பை உண்டாக்கணும், இந்த பூலோகத்தை மாற்றணும், பூமியை மாற்றணும், ஜனங்களுடைய எண்ணங்களை மாற்றணும், சிந்தையை மாற்றணும். என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்ன இந்த காலவெளியிலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தினால் நம்மை நிரப்புவார். எங்கள் நல்ல பிதாவை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய இருதயத்தை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய உள்ளத்தை நீர் வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வெளிப்பாடுகளை பெற்றவர்களாய் இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரும் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய வெளிப்படுத்தல், வெளிச்சம் உள்ளத்துல பிரகாசிக்கட்டும். அந்த பூமியில வாழணும், உலகத்துல வாழணும், ஆனா உலகத்தானா வாழ்ந்துடக்கூடாது. இந்த உலகத்துல 4 பேருக்காவது நான் ஆசீர்வாதமா இருக்கணும், இம்பேக்டை உண்டாக்கணும் என் வாழ்க்கை. அந்த நோக்கம், அந்த திட்டம், அந்த எண்ணம், அந்த வாஞ்ச எல்லாருக்குள்ளேயும் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரும் பூமிக்கு உப்பாய் உலகத்துக்கு வெளிச்சமா மாறுவார்களாக. இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறுவார்களாக. எல்லாருக்குள்ள இருந்தும் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இருள் நீங்கட்டும், இருள் அகற்றப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை விசேஷமாக ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. அன்பையும் ஐக்கியத்தையும் கர்த்தாவே பரிபாலிக்கக்கூடிய அந்த பலனை, அந்த உறவுகளை கட்டி எழுப்பக்கூடிய பலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டாம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்கிற உணர்வு எல்லாருக்குள்ளே வரட்டும். கர்த்தர் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக, பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.